டைரக்டர் ரத்தனகுமார் இவரோட டைரக்ஷன்ல இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம் தான் 29. இந்த படத்துல ரெட்ரோ படத்துல வில்லனா நடிச்ச விது தான் ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு பேரா அயோத்தி படத்துல பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிரீத்தி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 29 வயசுல இருக்க ஒரு இளைஞர் ஏதாவது ப்ரூவ் பண்ணும், அவருக்கான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படின்னு போராடிட்டு இருக்க டைம்ல லவ்ல விழுறாருங்க. அந்த லவ்னால டைவர்ட் ஆனாரா, இல்ல ஐடென்டிட்டியா கிரியேட் பண்ணாரா, லவ் சக்சஸ் ஆச்சா அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் ரத்தனகுமார் இந்த கண்டென்ட்டே ரொம்ப டிஃபரெண்டா இருந்ததுங்க. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வாட் எவர் ஹேப்பன் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்ற ஒரு ஃப்ளோல தான் லைஃப வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியா கிரியேட் பண்ணும். நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்ல வர விஷயம் ரொம்ப சூப்பராவே இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம படத்துல ஹீரோவா ஆட் பண்ணியிருக்க விது ரொம்ப சூப்பராவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 2, 3 கெட்டப்ல வராரு. அது எல்லாத்துலயுமே தரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரீத்தி இவங்களோட ஆக்டிங்க பத்தி சொல்லவே தேவையில்லங்க. அயோத்தியா படத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு ஈக்குவலா இந்த படத்துல ரொம்ப அழகாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2008ல இருந்து 2012 இந்த காலகட்டத்துக்குள்ள நடக்கிற மாரி காமிச்சிருக்கனால, அப்ப இருக்க லவ்லாம் எப்படி இருக்கும்? மெசேஜ்ல எப்படி சேட் பண்ணுவாங்க? எந்த அளவுக்கு கிரிஞ்சா இருக்கும் அப்படின்ற விஷயத்தலாம் ரொம்ப அழகாவே கன்வே பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ல பார்க்குறப்போ ஒரு பிரசன்ஸா ஃபீல் ஆகுது. இந்த படத்துல ஹீரோக்கு அம்மாவா நடிச்சவங்களும் சரி, ஹீரோயினுக்கு அம்மாவா நடிச்சவங்களும் சரி, அவங்க எல்லாருமே ரொம்ப அழகாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காய்ங்க. ஒரு டீசென்ட்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஆவரேஜான செகண்ட் ஹாஃப். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன். இவரு மினிமம் பட்ஜெட் மூவிக்கு செம்மையா மியூசிக் பண்ணுவாருங்க. சேம் இந்த படத்துலயுமே சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாவே இருக்கு. விஷுவலா பார்க்குறப்ப இன்னும் சூப்பராவே இருக்கு. டால் பாய், ஷார்ட் கேர்ள் மேக் பெஸ்ட் பேர் அப்படின்றது இந்த படத்துல திரும்ப ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் ஆயிருக்குங்க. ஹீரோ, ஹீரோயின் இவங்களோட கெமிஸ்ட்ரி இந்த படத்துல ரொம்ப அழகாவே இருக்கு. படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எடுத்துக்கிட்ட கன்டென்ட் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்தாலுமே, அத எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் ரொம்ப தப்பாவே இருக்கு. ஸ்க்ரீன் பிளேல இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கணும். ஸ்க்ரீன் பிளேவ இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா ரைட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்ல வர விஷயமும், செகண்ட் ஹாஃப்ல கன்வே பண்ற விஷயமும் டோட்டலா கான்ட்ராஸ்ட்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்திருந்தா, படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, புதுசான ஒரு கன்டென்ட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயி போச்சு. அண்ட் தென் இந்த படத்துல சொல்ல வர விஷயம் சில பேருக்கு கனெக்ட் ஆகலாம். சில பேருக்கு கனெக்ட் ஆகாம கூட போகலாம். அத கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்திருந்தா, இன்னுமே இந்த படம் இந்த வீக்கெண்டுக்கு ஒரு ஸ்பெஷலான மூவியா இருக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருந்திருக்கும். அதுல கொஞ்சம் டைரக்டர் ரத்தனகுமார் கோட்ட விட்டாரு. ஆனா அவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேயதமான், அதுக்கடுத்து ஆடை, அதுக்கடுத்து குளு குளு இது 3மே ரொம்ப டிஃபரெண்டான கான்செப்ட். அந்த வரிசையில கண்டிப்பா இந்த 29 மூவியுமே இருக்குங்க. இந்த படத்த கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் லோகேஷ் கனகராஜ் புரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஃபிலிம்னே சொல்லலாம். இந்த வீக்கெண்டுக்கு உங்களுக்கு டைம் பாஸ் ஆகல அப்டின்னா, கட்டாயம் இந்த படத்த நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்துக்கு 5க்கு எவ்வளோ ரேட்டிங் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 தருவேங்க. நீங்க ஆல்ரெடி இந்த படத்த பார்த்துட்டீங்க அப்டின்னா, எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்டின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. பெட்டா